पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பகவத்கீதையில 16வது அத்தியாயம். இந்த 16வது அத்தியாயம் இதோட ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம்னு பேரு. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். சம்பத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வம், வெல்த்னு அர்த்தம். வெல்த்துக்கு வேறு பார்த்தீங்கன்னா சம்பத்து, சம்பத்தி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த சம்பத்தி அப்படின்னா வெல்த். இதை இங்கே நம்ம என்ன மீனிங் பண்ண போறோம் அப்படின்னா நேச்சர் அப்படின்னு எடுக்கிறோம், சுவாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். தெய்வ சுவாவம், அதுக்கப்புறம் அசுர சுவாவம். பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அவர விதை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஒரு அவர விதை அப்படின்னா அதுல 2 பார்ட் ஒன்று இருக்கணும். அதுல ஒரு பாகம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகம், இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். இந்த ஸ்தூல தேகம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜென்ம அந்த கர்மத்தினால பார்த்தீங்கன்னா எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த தேகம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பா அம்மாட்ட பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த குலத்துல கோத்திரத்துல எந்த தேசத்துல எந்த காலத்துல இதெல்லாம் இந்த தேகம் பிறக்குதோ எதுக்காக பிறக்குது அப்படின்னா இந்த தேகம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறது. ஆனா இதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சூக்ஷ்ம தேகம் அனந்த கோடி ஜென்மங்களா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்போ முந்தின ஜென்ம மனுஷ ஜென்மத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சம்ஸ்காரங்களை வாசனைகளை பதிய வச்சிருக்கோமோ அதுதான் இந்த மனுஷ சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அதுதான் வெளிப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசியாகவும் பிறந்திருக்கலாம், இல்லை நந்தனார் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சாதாரண ஒரு விவசாயி கூலியாகவும் பிறந்திருக்கலாம், கீழான பறையர் ஜாத்தியில கூட பிறந்திருக்கலாம். அதே மாதிரி கோரா கும்பர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண குலத்துல பிறந்திருக்காங்க. அப்ப கர்மத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு சரீரம் கிடைக்கும்.
அதுக்குள்ளார வந்து இருக்கிற பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, சம்ஸ்காரம் உள்ள முந்தின ஜென்மத்தில் என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதுதான். அப்போ பை பர்த்லேயே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த சுபாவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உண்டாகிறது. பை பர்த்தில் உண்டாகிறது முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கீழான குலம் மேலான குலம் அப்படிலாம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா குலங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் இந்த 2 இயல்புகளோட இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் எதுலேருந்து சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பெஷலாக தெரியும். என்னன்னா அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரிய குலம். யுத்தம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோட முக்கியமான இதே. அப்படி இருந்துகிட்டு இருக்க இவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இவனுக்கு பின்னாடி வந்து ஆச்சாரியார் கடைசியில் இந்த அத்தியாயத்தோட கடைசியில் சொல்றார், நீ தெய்வீக சம்பத்தோட பிறந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணரே அர்ஜுனனை பார்த்து நீ தெய்வீக சம்பத்தோட பிறந்திருக்க அப்படின்னு. இந்த தெய்வீக சம்பத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தோட பிரதானமாக வச்சது தான் தெய்வீக சம்பத்துகள் அப்படின்னு பேர். ஆனால் இவன் பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண பிரதானமாக இருக்கிற க்ஷத்திரிய குலத்தில் பிறந்திருக்கான். யுத்தம் பண்ணுறது தான் இவனோட வேலையாக இருக்கு. அப்போ ஷரீரம் க்ஷத்திரிய சரீரம். ஆனால் உள்ள இருக்கிற பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரநாராயணர்களாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஏற்கனவே பிறந்திருக்காங்க. நிறைய தபஸ் பண்ணியிருக்கான். அந்த கரண சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட உண்டாயிருக்கு. அந்த கரண சுத்தி இல்லை அப்படின்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து தெய்வீக சம்பத்துக்கள் இருக்காது. அப்போ என்ன புரியணும், ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை சார்ந்த ஒரு குவாலிட்டி க்ஷத்திரிய அம்சம், இன்னொரு குவாலிட்டி உள்ளுக்குள்ளார இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ அம்சம். இந்த ரெண்டும் கலந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட இது. அதனால தான் கிருஷ்ணரே வந்து உபதேசம் பண்ணுறாரு. இல்லைன்னா அது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காரு. இப்போ நமக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இந்த டுவல் பர்சனாலிட்டி நமக்கு இருக்கும். அப்போ டுவல் பர்சனாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேகம் எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரதானம் இல்லை. கர்மத்துக்கு பிரதானம் தேகம். இப்போ ஒரு வைத்திய கர்மம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வைத்திய கர்மத்துக்கு யார் யாருக்கு அது அருகதை இருக்குது அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு ராஜசூய யாகம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகம் தனக்காக பண்ணிக்க முடியாது. ராஜாவுக்கு மட்டும்தான், க்ஷத்திரியனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேத யாகம் யார் பண்ண முடியும், பிராமணனோ இல்லை வைஷ்யனோ சூத்ரனோ பண்ண முடியாது. அதுவும் க்ஷத்திரியர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பிரித்து பிரித்து கர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 100 கிலோ மூட்டையை தூக்கணும் அப்படின்னா பரமஹம்சானந்தாவால் முடியுமா அப்படின்னா முடியாது. என்கிட்ட ஒருத்தர் வருவார், மூட்டை தூக்குற ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு எப்போவுமே வருவார். நான் அவருக்கு என்கிட்ட இருக்கிறத ஏதாவது சாப்பிட்றது கொடுப்பேன். மத்தியானம் ரொம்ப பிரியமாக வந்து சாப்பிட்டு போவார். நல்ல புஜபலம், நல்லா 100 கிலோ மூட்டையை வந்து ரொம்ப சாதாரணமாக தூக்கி போட்டுருவார். ஆனால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி நம்ம பாடம் படிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அவர் பாடம் நடந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து உட்காருவார். உட்காந்துட்டு அவரால் நிற்க முடியாது. 5 நிமிஷத்தில் என்னன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா அவரோட புத்தி சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆனால் உடல் பலம் ரொம்ப அதிகம். எனக்கு உடல் பலம் இருக்கா அப்படின்னா எனக்கு உடல் பலம் இல்லை. ஆனால் மானச பலம் புத்தி பலம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆளையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 கூறா வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ மனசில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆச்சாரியார் சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாமே நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா அப்பா அம்மாவட்ட வந்து இருந்து பிறந்தது தேகம் பிறந்தாச்சு, இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியாது. மனசில் நல்லா புரிஞ்சுங்க. யாராக இருந்தாலும் கேட்குறவங்க நிறைய பேர் பிராமணர்களாக இருக்கலாம், மற்ற ஜாதிகளிலும் இருக்கலாம், வர்ணங்களில் இருக்கலாம். அப்போ மனசுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமே போய் நான் அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனாக பிறக்க போகிறேன் அப்படின்னு க்ஷத்திரியர்கள் நினைக்க முடியாது. உயர்ந்த குலத்தில் பிறந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இது இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு சுவாமி சொன்னார், இது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனாக பிறந்தா மட்டும்தான் சுவாமி இது நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போவும் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் அவர்கிட்ட படித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லி ரொம்ப புலம்புறாரு. அப்போ நமக்கெல்லாம் இல்லையா சுவாமி, நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்காதா சுவாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கில்ட்டியாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அந்த குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அந்த முயற்சி தான் ஆன்மீக சாதனைகள் எல்லாம். அப்போ வந்து பிராமண ஜென்மத்திலையும் பிறந்திருக்கலாம், ஆனா வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து என்னவா இருக்கலாம், அந்த சூக்ஷ்ம தேகம். முந்தின ஜென்மத்துல க்ஷத்திரியத்தோட குணம் இருக்கலாம். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வைசிய சரீரத்தோட சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சரீரத்துக்குள்ளார இருக்கலாம். சில சமயம் வந்து சூத்திரத்தோட சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சரீரத்துக்குள்ளார இருக்கலாம். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வைசிய சரீரத்திலையும் இதே மாதிரி, சூத்திர சரீரத்திலையும் இதே மாதிரி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குணம் என்ன இருக்குன்றது தான் பிரதானம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குணபிராமணனா மாறணும். எங்க ஆச்சாரியர்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததை மாற்ற முடியாது, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்க ப்ரோக்ராமை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், இப்போ நம்ம சொல்ல போறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த சாதனங்கள் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார சத்துவகுண பிரதானமா நம்ம எப்போ ஆகிறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் கிடைச்சிரும் அப்படின்னா குணபிராமணன் ஆயிடும். நந்தனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய உத்கிருஷ்டமான பிராமணனா இருந்திருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குலம் வேற, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் ஒரு அருணகிரிநாதரும் கோரா கும்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மகான்கள், எவ்வளோ பக்த மகான்கள். இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணபிராமணர்கள் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த குணபிராமணனா நம்மளை வந்து என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். இந்த குணபிராமணனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சத்துவ குணத்துல இருந்து தான் நீங்க குணங்களை தாண்டினவனா போக முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2:45 வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்துல நிக்கணும். முக்கியமானது சத்துவ குணத்துல நின்றுட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகுதான் சத்துவ குணத்தை தாண்டி போக முடியும் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க ரெண்டு குணங்களை பத்தி நம்ம பேச போறோம். ஒன்னு தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துவ குணத்தோட காரியங்கள். சத்துவ குணத்தை அதிகப்படுத்த தெய்வீக சம்பத்துக்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகளோட நேச்சர், தெய்வத்தோட நேச்சர் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண தமோகுண காரியத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு மெதுவா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப அரக்கத்தனமா அசுரபாவங்கள் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துவிடும். அதனால கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே பகவத்கீதை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் உண்டோ அந்த காரியத்தை பண்ண நம்ம இந்த உலகத்திலேயே தெய்வமா ஆகிவிடலாம். இதான் விஷயம். அப்போ நமக்கு என்னன்னா ஒரு லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசம் வரணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சத்துவ குணத்தோட காரியம், தெய்வீக சம்பத்துலாம் என்ன, வெல்த். அதுக்கப்புறம் அசுர இயல்புகளோட சுபாவம் என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட தாற்பயம். கிருஷ்ண பரமாத்மா இதுக்காக தான் இந்த தனியா அத்தியாயத்தையே பண்றார் கருணையோட. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் பண்றார். அந்த பாஷ்யத்தை படிச்சுட்டு ஸ்லோகத்துக்குள்ளார என்ட்ரு ஆகலாம். ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, தெய்வீ ஆசுரி ராஜசீச்ச இதி. இந்த இயல்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பத்து அப்படின்னா இயல்புன்னு அர்த்தம். தெய்வீ சம்பத்துன்னு சொல்லுவோம். தெய்வீ சம்பத்துனா தேவதைகளுடைய சம்பத்து. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வான் லோகத்தில் நிறைய லோகங்கள் இருக்கு. மகஜன தப சத்தியம் சொர்க்கத்துல இருந்து சொர்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறதெல்லாம் தெய்வ லோகங்கள் அப்படின்னு பேர். அங்க இருக்கிறவர்களோட இயல்பு என்னவோ, நேச்சர் என்னவோ, சுபாவம் என்னவோ அதுக்கு பேரு தெய்வீ அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஆசுரி ராட்சசி அப்படின்னு 2 இயல்புகள். நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு குணமா மாத்திரம். ரஜோ குணத்திலிருந்து உண்டாகக்கூடியது அசுர இயல்பும் ராட்சச இயல்பும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். தமோ குணமா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரஜோ குணம், 2 கலந்து. இது பிராணினாம் பிரகிருத்தையோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளோட நேச்சர். பிரகிருத்தினா என்ன அர்த்தம், நேச்சர், சுபாவம். ஒன்று தெய்வ குணமா இருக்கலாம் சத்துவ குணமா, இல்லை அப்படின்னா அசுர குணமா இருக்கலாம் ரஜோ குணமா, இல்லைன்னா ராட்சச குணமா இருக்கலாம் தமோ குணமா இருக்கலாம். இந்த 3 குணங்கள் தான்
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட நேச்சர். இப்போ பாடம் ஆரம்பிக்கும் போதே குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ரொம்ப ரஜசிக்கா இருக்கும், ரொம்ப ரஜோகுணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க சண்டையில தான் ஆரம்பிப்பாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குரங்கோட நேச்சர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம், ரொம்ப பெரிய ரஜோகுணம். இந்த குரங்கு எப்படியோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்குள்ளார காலையில் ட்ராவல் பண்ணி பாருங்க, காலையிலேயே சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இந்த திருநெல்வேலி பக்கத்துலாம் சுரண்டை இதெல்லாம் இருக்குது, தென்காசி போகிற ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருவா வெடிக்கலாமான்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. தூத்துக்குடி பக்கம் இந்த விருதுநகருக்கு மேலெல்லாம் கொஞ்சம் போயிட்டீங்கன்னா அந்த தண்ணி அது மாதிரி. இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் அந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே குரங்கு மாதிரி தான் சண்டை. அப்போ என்ன அர்த்தம்? இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண இயல்பு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை போய் பாருங்களேன், உங்களுக்கு கும்பகோணம் ரொம்ப சாந்தமாக இருக்கும். பாட்டுக்கு எல்லாம் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, அமைதியாக இருக்கும், காலையில் பரபரப்பே இருக்காது. அப்போ டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்க மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்காங்க. குரங்கு மாதிரி இருக்காங்க, மாடு மாதிரி ரொம்ப சாந்தமாக பசுமாடு மாதிரி இருக்கவங்க, எல்லா ஜீவராசி. இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் அங்கங்கன்னு சொல்கிறேன். நான் எல்லா இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பிகாரிகள்கிட்ட போனீங்க அப்படின்னா போதும், நீங்கள் கயா போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பஷ்டமாக தெரியும். கயாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகாரிகள் ஏ மாயிரே அப்படின்னு தான் கத்துவான். காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மான்னு சொல்ல மாட்டான். சொல்லும் போதே அம்மான்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாந்தமாக இருக்கு, அம்மா வாங்க போங்க அப்படின்னு நம்ம சொன்னாம, இவன் காலையில் எந்திரிக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான், ஏ மாயிரேன்னு இன்னும் கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த பிரயோகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அடித்தடி நடக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டாவே வந்து பீகாரிகள் பேசிக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நான் அது மாதிரி தான் ரிஷிகேஷில் தங்கியிருக்கும் போது பக்கத்தில் ஒரு பீகாரி குடும்பம் இருந்துச்சு. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பயந்துருவேன், ஏதோ வீட்டுக்குள்ளார பெரிய கலவரம் நடக்குது, வெட்டுக்குத்துலாம் நடந்துரும்போல இருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க சகஜமாக பேசிக்கிறதே அப்படிதான். ஆனால் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா அம்மானு கூப்பிடாதுங்க, ஏமாயிரே அப்படி. அந்த ஏமாயிரே அப்படின்னாவே அம்மா. அது கேட்டோன்னே நமக்கு பதறும், அப்படியே உள்ளுக்குள்ளார நம்ம ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகமாகும். சுபாவம் அது மாதிரி. இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான ஜீவராசிகள், அதுக்கப்புறம் ரொம்ப ரஜசிக்கான ஜீவராசிகள், அதுக்கப்புறம் தமோ குணம் அது மாதிரி இருக்கிற ஜீவராசிகள். கொஞ்சம் இமயமலைக்கு மேலே போனீங்க அப்படின்னா ஒன்று இருக்க மொத்த தாமசம். நீங்கள் மலை பிரதேசத்தில் ரொம்ப கிளைமேட் அதிகமாக இருக்க இடத்துலலாம் போய் பாருங்கள், என்ன அப்படின்னா ஊட்டியில் போய் பாருங்கள் தெரியும், எல்லாம் மந்த கதியில் இருப்பாங்க. இமயமலைக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ்க்கு மேலே போனீங்க அப்படின்னா உத்தரகாசியிலேருந்து மேலெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிராமங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுறுசுறுப்பும் இல்லாமல் அது மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேசம் காலம் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்பா அம்மா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. அப்போ இந்த மொத்த ஜீவராசிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது மூணு விபாகம் பண்ணலாம். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி ஒன்று தெய்வீ சம்பத்து சத்துவகுணம், இன்னொன்று ராஜச சம்பத்து வந்து ரஜோகுணத்தோடது ராட்சசி அப்படின்னு பேரு, அதுக்கப்புறம் ஆசுரி அப்படின்றது வந்து ரஜோகுணம், தாமசி வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசி. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா ஆக்கிற போகிறோம். ஒன்றாக்கிட்டு இதுதான் வந்து பிராணிகளோட பிரகிருதி. பிராணிகள் என்ன அர்த்தம், அதான் குரங்கு பசுமாடுன்னு சொல்லிட்டேன் நான். எல்லா ஜீவராசிகள்ட்டு இதுதான் இயல்பு. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது அத்தியாயத்துல, நவமே அத்தியாயே சூச்சிதாக, 9வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவைகள் சொல்லப்பட்டது. 9வது அத்தியாயத்துல 12, 13 2 ஸ்லோகங்கள் எழுதிங்க. நான் வந்து 12வது ஸ்லோகம்னு தமிழ் எழுதியிருக்கேன். 12, 13 2 ஸ்லோகங்கள் போட்டுங்க. இந்த 3 சுபாவங்களை வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. 9வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 11, 12, 13 3 கூட போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் முன்னாடி பேக்ரவுண்டும் எடுத்துக்கலாம். ஆச்சாரியார் 9வது அத்தியாயத்தை சொல்லும் போதே சொல்றாரு 11வது ஸ்லோகத்துல, அவஜானந்தி மா மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கும் போதோ இல்லை ராமர் அவதாரத்தில் இருக்கும் போதோ
எந்தெந்த அவதாரங்கள்லாம் எடுத்தாங்களோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை அறியலை. சுவாமி பக்கத்திலேயே இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுவாமியே அப்படின்னு அறியாதவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னா மானுஷியும் தனுமாசிரித்தம், நான் மனுஷ சரீரத்தை எடுத்துக்கிட்டு அவதார புருஷனா இருக்கேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய மேலான தன்மை அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்தம், அஜம், நிர்குணம், நிராகாரம் அப்படிப்பட்ட ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவதில்லை. எல்லாரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகம் இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து கிருஷ்ணனா ராமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறாங்களொழிய என்னுடைய சொரூப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அறியறதில்லை. நான் வெளிப்படாதவன், நாமரூப குணங்கள் எனக்கு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிருஷ்ணன் கிருஷ்ணன் யாதவ குலத்தில் பிறந்தான் மாட்டுக்காரன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து ஏற்றிட்டான்ப்பா, அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வந்து ராமரையும் கிருஷ்ணரையும் நம்ம வந்து பண்ணுறோம், இகழ்கிறோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூத்த மகேஸ்வரன், இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை மனுஷ சரீரமாக எடுத்து வந்தவரை இவர் யார் அப்படின்னு தெரியாதவர்களாக இருந்தாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா 9:12 ஸ்லோகம் 13 ஸ்லோகம் சொல்றேன். மோகாஷா மோக கருமானோ மோக ஞானா விசேதசக ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாக. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எல்லா இந்த ராட்சச குணம் அசுர குணம் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகாஷா, வீணான ஆசைகள். இந்த உலகத்தை பத்தின மோக ஆசை அப்படின்னா மோகம்னா வீணானதுன்னு அர்த்தம். வீணான ஆசைகளை உடையவர்களா, மோக கருமானக, வீணான கருமங்களை பண்றவங்களா, பிரயோஜனம் இல்லை மோட்சத்துக்கோ இல்லை வந்து பரலோக பிராப்திக்கோ பிரயோஜனம் இல்லாத கருமங்கள் மோக கருமானம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோக ஞானாக, நம்ம படிக்கிற நிறைய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை. நம்ம சந்தோஷத்துக்கு கொடுக்குமா, நமக்கு மோட்சம் கொடுக்குமா அப்படின்னா எவ்வளோ நாலேஜ் இந்த உலகத்தில் இருக்குது. விதமான ஞானம், அந்த ஞானம் எல்லாம் மோக ஞானான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசேதசக, புத்தி இல்லாதவர்கள். அப்போ புத்தி இல்லாதவங்களா, விவேகம் இல்லாதவர்களா, மோக ஆசை உள்ளவங்களா, மோக கர்மம் வீணான கர்மங்களை பண்றவங்களா, வீணான ஞானங்களை உடையவர்களா இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் யாரு? ராட்சசிம் ஆசுரிம் செய்வ பிரகிருதிம். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுண பிரவருத்தியா இருக்கக்கூடிய ராட்சச இயல்பு உடையவர்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமோகுண பிரகிருதி உடைய அசுர இயல்பு உடையவர்களா, மோகினியும் ஸ்ரிதாக, இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்திற்கு உட்பட்டவங்களா வந்து பார்த்தீங்கன்னா என்னை அறிவதே இல்லை. அப்ப பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தோடையும் தமோகுணத்தோடையும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அறிய முடியாது, என்ன முயற்சி பண்ணினாலும். அப்ப என்ன பண்ணணும், யார் அறிவா அப்படின்னும் போது 9:13 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதாக. மகாத்மாக்கள் அப்படின்னா பெரியவங்க, நிறைய பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதாக. தெய்வ பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துவ குணத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு, சத்துவ குணத்துக்கு என்னென்னலாம் இயல்பா சத்துவ குணத்தை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சத்துவ குணம் மெதுவா நம்மள்கிட்ட தெய்வீக இயல்புகளை கொண்டு வந்துவிடும். அந்த தெய்வீக இயல்பை சார்ந்தவங்களா இருந்துகிட்டு பஜந்தி அனன்ய மனசோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற அந்த ஞானம் கிடைக்கும். பகவானும் நானும் ஒன்று, பகவான் தான் என்னிடத்துல நானா இருக்கார் அப்படின்னு வந்து அனன்ய மனசோட, அவரும் நானும் வேறில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக இயல்புடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். ஞாத்வா பூதாதிம் அவ்யயம், நல்லா சாஸ்திரத்து மூலமா ஆச்சாரியர் மூலமா இந்த பூத்தங்களுக்கெல்லாம் ஆதி காரணமா இருக்கிற என்னை, அவ்யயமா இருக்கக்கூடிய என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, நான் தான் அவன் அப்படின்ற பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். அப்போ அந்த அத்வைத பக்தி நமக்கு வரணும், அனன்ய பக்தி நமக்கு வரணும் அப்படின்னா தெய்வீக சம்பத்துக்களை சத்துவ குணத்தை நம்ம அடாப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அங்க 9வது அத்தியாயத்துல 12-13 வந்து பாத்தீங்கன்னா எது சூச்சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், குறிப்பால் சொல்லப்பட்டது இண்டிகேட் பண்ணிருக்கு.
9வது அத்தியாயத்துல விஸ்தாரமா சொல்லல, இண்டிகேட் பண்ணிருக்கு. 2 ஸ்லோகங்கள்ல தெய்வீக சம்பத்துன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ராட்சசி ஆசுரி அப்படின்னு 2த்தையும் சொல்லியாச்சு. அப்ப 3 குணங்களையோட இயல்பு லைட்டா இண்டிகேட் பண்ணப்பட்டது 9வது அத்தியாயத்துல. அதான் இங்க சொல்றார் பாஷ்யத்துல, நவமே அத்தியாயே சூச்சிதாக, 9வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்ட தாசாம் அந்த குணங்களை விஸ்தரேன பிரதர்ஷனாய, ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும்ன்றதுக்காக, சுருக்கமா சொன்னதை விஸ்தாரப்படுத்துறதுக்காக, அபயம் சத்வசுத்தி இத்தியாதி, இந்த 16வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே ஆரம்பிக்குது அபயம் சத்வ சம்சுத்தி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் மூலமா இத்தியாதி அத்தியாய ஆரம்பியதே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நான் 9வது அத்தியாயத்துல சொன்னதை விஸ்தாரமா சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா இங்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தத்ர, எதுக்காக பேசணும்? இதை பத்தி விஸ்தாரமா எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி, எதுக்கு சுவாமி, எதான் போதுமே, இண்டிகேட் பண்ணிட்டீங்கல்ல, போதும் இல்ல அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, தத்ர இந்த விஷயத்துல சம்சார மோக்ஷாய தெய்வீ பிரகிருதி, ரொம்ப தெளிவா சொல்றார். சம்சாரத்திலிருந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை அடையணும், லிபரேஷன் ஆகணும், நான் திரும்ப பிறக்கக்கூடாது, நான் அத்வைத சித்தி அடையணும், மோட்சத்தை அடையணும்னு யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசை இருக்கோ, இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சம் அடையறதுக்காக பாத்தீங்கன்னா தெய்வீ பிரகிருதின்னு சொல்லக்கூடிய சத்துவகுண இயல்புகள், தெய்வ சம்பத்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுகிறது. யார்கிட்டெல்லாம் தெய்வீக சம்பத்து இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம் ஈஸியா கிடைக்கும், சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்துல நிபந்தனாய ஆசுரி ராட்சசீச்ச, நம்மளை பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தக்கூடியது, திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே பிறக்க இறக்க வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். 84 லட்சம் யோனியில பிறந்துகிட்டே இருக்க வேண்டியது. அது மாதிரி சம்சாரத்துல பந்தப்படுத்தக்கூடியது, கட்டக்கூடியது எதுவோ அது பாத்தீங்கன்னா இந்த அசுர இயல்பும் ராட்சச இயல்பும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பாத்தீங்கன்னா இது தெய்வியா ஆதானாய, அப்ப நம்ம என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அவங்க என்ன பண்ணணும், தெய்வீக சம்பத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், ஆதானாயன ஸ்வீகாரம் பண்ணணும். அப்ப யார் யார் எந்தெந்த குலத்துல பிறந்திருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பாடம் படிக்கிறவங்கள்ட்டயே பாத்தீங்கன்னா விதவிதமான பர்த் ரீதியில பிராமணனா இருக்கலாம், கஷத்திரியனா இருக்கலாம், சூத்திரனா இருக்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வேதாந்தம் எங்க வேலை செய்யுது அப்படின்னா வெறும் ஜீவன் அப்படின்ற லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் ஜீவன் ஜீவன் ஜீவன். ஏன் அப்படின்னா தேகத்துக்கு உள்ளார இருக்கிறவன் தான் ஜீவன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக சம்பத்துகளை பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ண போறோம். தேகத்தை மாற்ற முடியாது, விட்டுருங்க, தேகத்தை இனி மாற்ற முடியாது. அப்போ தேகத்தை மாத்தாம நம்மளுடைய குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த அந்த கரணத்துல இருக்கிறது, இந்த குவாலிட்டிஸை பாத்தீங்கன்னா மெதுவா 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 இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த தெய்வீக சம்பத்துக்களை எல்லாத்தையும் ஆதானாய நல்லா ஸ்வீகாரம் பண்றதுக்காகவும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பிரதர்ஷனம் கிரியத்தை இதரையோகோ பரிவர்ஜனாய, மற்ற குணங்களை, அசுர இயல்பு நம்மள்ட்ட இருந்தாலும் ராட்சச இயல்பு நம்மள்ட்ட இருந்தாலும், சத்துவ தமோகுணம் ரஜோகுணம், இந்த இயல்புகள் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அவைகளை பரிவர்ஜனாயனா நீக்கிக் கொள்வதற்காகவும் என்ன பண்ணுது, பிரதர்ஷனம் கிரியதே. இங்க பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு பிரிச்சு காட்ட போகின்றது. கிருஷ்ண பரமாத்மா நமக்கு என்ன பண்றார், இந்த 3தோட இதையும் பிரிச்சு காட்டுறார். நம்ம ஒன்ன தியாகம் பண்ணணும், ஒன்ன பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணணும்ன்றதுக்காக. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா முதல்ல தெய்வீக சம்பத்துகளை பாத்தீங்கன்னா சொல்றார். அதுக்கப்புறம் அதிகபட்சமா சொல்றது எது அப்படின்னா இந்த அசுர இயல்புகளை தான் அதிகமா சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத் பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுண பிரதானமா இருந்தா பரலோகம், தமோகுண பிரதானமா இருந்தா கீழே இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கீழான லோக்கங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணத்துல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனுஷ குலம். அப்ப மனுஷனா பிறந்தாவே நேச்சரே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரஜோகுணம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா நம்ம முயற்சி பண்ண வேண்டியது ரஜோகுண தமோகுணங்களை நீக்கிக் கொள்வதற்கு ரொம்ப பிரயத்தனம் படணும்.
அப்ப இந்த ரெண்டுத்தையும் நீக்கவே என்ன ஆகும்? சத்துவகுண காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். தெய்வீக சம்பத்துகள் நம்மள்ட்ட நேச்சுரலா வந்துடும். அதனால அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அந்த ஸ்லோகங்கள்ல 24 ஸ்லோகங்கள்ல அதிகமான ஸ்லோகங்கள் ரஜோகுண தமோ குணங்களை பத்தின அசுர இயல்புகளை தான் சொல்றார். 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்திலேயே சத்துவகுணத்தை பத்தி சொல்லி முடிச்சிடுறார். முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. அபயம் சத்வசம்சுத்திஹ. அபயம் சத்வசம்சுத்திஹ. ஞானயோக வியவஸ்திதிஹ. ஞானயோக வியவஸ்திதிஹ. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. அபயம் சத்வசம்சுத்திஹ. ஞானயோக வியவஸ்திதிஹ. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். குவாலிட்டி மொத்தம் 26 குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். 3 ஸ்லோகங்கள்ல 26 குவாலிட்டி சொல்றார். தெய்வீக சம்பத்துகள். நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வானத்திலிருந்து வந்தோமா, இல்லை முந்தின ஜென்மத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குலத்தில் நல்ல ஆச்சாரியார் குருநாதர் அப்பா அம்மாட்ட பிறந்து நல்ல வேல்யூஸோடு இருந்தோமா, எங்கேருந்து வந்திருக்கோம். சில பேர் நம்ம சொல்லுவோம் பிறக்கும்போதே வந்து நாய் மாதிரி குலைக்கிறாரே அப்படின்னு. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு. அப்போது ஒருத்தரோட பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்லேருந்து வந்துடும். யோக சூத்திரை யாராவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கருமா வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்களோட வாசனைகள் இந்த ஜென்மத்தில் தொடரும். ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துகளோட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறார் அபயம். அபயம் அப்படின்ற குவாலிட்டி என்ன அப்படின்னா பயம் இல்லாத தன்மை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, எதுக்கு பயப்படணும்? என்ன நடக்க போகுது? செத்து போகிறோம். செத்து போகிறோம்ல. இந்த உலகத்தில் எல்லாரும் செத்து போவாங்கல்ல. ஆமாம். ஏதாவது ரோகம் வருமா? ஆமாம். மான நஷ்டம் வருமா? வரும். வெற்றி தோல்வி வருமா? வரும். இந்த லோகத்தில் பிறந்தாவே இது எல்லாம் வரும். அப்போ பயந்து எதுக்காக இருக்கணும்? ஈஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன கொடுக்குறாரோ இந்த ஜீவனத்தில் பகவான் கொடுக்குற பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? எனக்கு வந்து யமதர்மனாவும் யார் வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான் வரப்போறார். நான் சொல்கிறேன், பிருகதாரண்யத்தில் ஒரு பிராமணம் இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சாப்டர் என்னன்னா வியாதி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம். வியாதியே வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதி ஒவ்வொன்றும் பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, வியாதியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட சொரூபம் தான். பகவானுக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னலாம் ரோகம் வருதோ இந்த ரோகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கஷ்டப்படுத்துறதா இருக்கிற ரோகமும் கூட பகவான் தான். யமதர்மரா கடைசியில் வரப்போறார். இந்த மொத்த சம்சாரத்தையும் நாசம் பண்ணக்கூடிய என்னது பிரளய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ர அவதாரம் எடுக்கிறதும் பகவான் தான். சிருஷ்டி பண்ணுறதும் பகவான் தான். ஸ்திதி பண்ணுறதும் பகவான் தான். இருக்கிறது எல்லாம் அவர் தான். யமனாவும் அவர் தானே வரப்போறார். அப்போ வந்து நான் எதுக்காக பயப்படணும்? இருக்கிறது எல்லாம் பகவான் அப்படின்னா நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு மெதுவாக சாஸ்திரங்களை கேட்டு அதனால தான் நான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்ததோட காரியம் என்ன அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம் நம்ம 11வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த அத்தியாயங்களாக இருக்கட்டும், 10வது அத்தியாயத்தில் இருக்க விபூதி யோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வாசிக்கும் போது என்ன ஆகும்? ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். எல்லாமே ஈஸ்வரன் தான் இருக்கார். அப்போ எல்லாம் ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னும் போது நம்ம எதுக்காக பயப்படணும்? என்ன ஆக போகுது? புதுசாக நமக்கு ஏதாவது நடக்க போகுதா? இந்த உலகத்தில் நடக்காத ஒன்று நமக்கு ஏதாவது நடந்துட போகுதா? இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மங்களில் எதுவும் நடக்காமல் இப்போ வந்திருக்குமா? புது அனுபவமா? அப்போ நான் கோடானு கோடி முறை செத்து போயிருக்கோம். கோடானு கோடி முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் மற்றவங்களுக்கு பார்க்குறோமோ அது எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயப்படுறதுக்கு ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. நிம்மதியாக இருக்க வேண்டியது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் சுவாமி அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தோடது. அபயம், பயம் இல்லாமல் இருத்தல். அதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியோட பாட்டு. சத்துவகுணம். ஊரே கூடி நின்று உங்களை நிந்தனை பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அந்நியமா உங்களுக்கு கர்ம பலனை வேற யாரும் கொடுக்க முடியாது. பிரசாதம். என்ன வந்தாலும் பிரசாதம். கேன்சர் வந்தாலும் பிரசாதம், தோல்வி வந்தாலும், அபமானம் வந்தாலும் பிரசாதம், மரணமே வந்தாலும் பிரசாதம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப விசிராந்தியா இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்லுவேன்ல, நாங்கள் யாத்திரை பண்ணும்போது நான் ஏகாந்தம் நிறைய யாத்திரை பண்ணியிருக்கேன். இமயமலையிலையா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரையிலையா இருக்கட்டும். நிறைய நமக்குலாம் யாருக்கும் ப்ராக்டிஸ் இல்லைல்ல. ஜங்கிளில் போய் காட்டுக்குள்ளார போய் ப்ராக்டிஸ் இல்லை. காட்டுக்குள்ளார போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலையெல்லாம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, பாதை காட்டுறதுக்கு ஆள் இருக்காது. ஆளே இருக்க மாட்டாங்க, பாதையும் இருக்காது. இந்த கோழியில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்கோழின்னு சொல்லுவோம். காட்டுக்கோழி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலையெல்லாம் விளக்கிட்டு உள்ளே இருக்க ஜீவராசிகளை சாப்பிட்றதுக்காக அந்த கோழி என்ன பண்ணும், 2 காலால் இப்படி இப்படி பண்ணி 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 பாதை மாதிரியே உண்டாக்கியிருக்கும். சில சமயம்லாம் பாதையில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எங்கே போனோம், என்ன பாதை, ஏது ஒன்றும் தெரியாது. இது மாதிரி 1 வாட்டி 2 வாட்டி நடந்ததுக்கப்புறம் முதல்ல பயம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, பேசாமல் உட்காந்துருவேன். நான் முச்சந்தியில் போய் உட்காந்துருவேன். இந்த 3 ரோடு பிரியும் காட்டு பாதையை. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன், ஃப்ரீயாக உட்காந்துடுறது. உட்காரும் போது நான் மனசுக்குள்ளே எனக்கு என்ன நடக்க போகுது, செத்து போகிறோம், அவ்வளோதானே. புதுசாக நடக்க போகுதா, ஏதாவது நடக்க போதா இந்த உலகத்தில் சொல்லுங்கள். நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக அனுபவிக்க போகிறோமா அப்படின்னா ஒரு இதுவும் புதுசாக நமக்கு நடக்கவே போகிறதில்ல. ஏற்கனவே எல்லாம் நடந்தது தான் இப்போ ரிப்பீட்டேஷன் நடக்க போகுது. அப்போ புதுசாக என்ன நடக்க போகுது, எல்லா ஜீவராசியும் பிறந்துச்சு இறந்துச்சு. இதில் எதுக்கு பயப்படணும், என்ன நடந்துடும். இப்போ மனசில் இதை கொண்டு வாங்க. இதை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் என்ன சம்பவிக்குமோ அதுதான் எனக்கு சம்பவிக்க போகுதுன்னு மனசில் விசாரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும், இந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். அபயம் சத்துவகுணத்தோட காரியம். பகவான் இருக்கார். நான் அதுக்கடி திரும்ப திரும்ப சொல்றது, பகவான் இருக்கார். அவர் தான் மரணத்தையும் கொடுக்க போறார், மரண தேவனா வரப்போறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை கண்டும் பயப்பட வேண்டாம், வேற வியாதியை கண்டும் பயப்பட வேணாம், வேற அபமானங்களை கண்டும் பயப்பட வேணாம், எதை குறிச்சும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு அபயத்தை எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் சத்துவ சம்சுத்தி. சத்துவ அப்படின்னா என்ன அர்த்தம், சத்துவ குண காரியமாக இருக்கிற அந்த கரணம், புத்தி, மனசு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணத்துக்கு பேர் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4ம் அந்த கரணம். இந்த அந்த கரணத்துக்கு பேர் சத்துவம்னு பேர். சத்துவ சம்சுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், இதை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்து நேர்மையாக இருக்கிறது, எதையும் வந்து பிளைனாக யோசிக்கிறது, ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் பண்ணாமல் குறுக்குடு மைண்டாக இல்லாமல் எல்லாத்தையும் பிளைனாக யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சுத்திகரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சத்வ சம்சுத்தினா அந்த கரண சுத்தி அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞானயோக வியவஸ்திதி. ஞானயோக வியவஸ்தித்தின்னு என்ன அர்த்தம், ஒரே வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞான யோகத்தில் நன்றாக நிலை பெறுதல். உங்களை நேற்று நான் யோசிச்சேன், ஐயோ உங்களை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா 530 கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 85 பேர் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ, ஐயோ பெரிய மகான்கள் எல்லாமே சத்துவ குண காரியம். தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அது ஞான யோகத்தில் இப்போ நீங்கள் வந்து நல்லா மார்க் தட்டிக்கலாம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிளாஸ் என்னால் பகவத்கீதை கேட்க முடியுது அப்படின்னா நான் மோட்சத்துக்கு நல்ல எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இவ்வளோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றுத்தில் நிற்கிற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தோட. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஞானயோக வியவஸ்திதி, ஞான யோகத்தில் நன்றாக நிலை பெற்றிருத்தல், எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறது. பிரித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் இருக்கோம். சிரவணம் மனனம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகம். அப்போ ஞானத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் இருக்கிறது, அது 2ம் பண்ணோம் அப்படின்னா மோட்சத்துக்கு நம்ம போக முடியும். இந்த 2த்தையும் பிரித்து எடுக்கலாம், சேர்ந்தும் ஒன்றாவும் எடுத்துக்கலாம். சிரவண மனன நிதித்தியாசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞான யோகம்னு பேர் சொல்லியாச்சு. அப்போ இப்போ நம்ம இருக்கோம், இந்த குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது.
அப்போ பயம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் என்கிட்ட கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க, எல்லாரும் பேசுறது இல்லை, பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறவங்க நிறைய இருக்கீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னென்னா புதுசாக நமக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை, புதுசாக இல்லை, கோடிக்கணக்கான முறை இறந்துருக்கும், மனசில் நல்லா புரிஞ்சுங்க. அதனால மரண பயத்தெல்லாம் தூக்கி போட்டு பகவான் வருவார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, மனசில் நல்லா புரிஞ்சுங்க. பகவான் வருவார், யம தர்ம ரூபத்தில் பகவான் வருவார். அதனால எனக்கு பிடிக்காதவர் இல்லை, பகவான் தான் யம தர்மரா வரார் அப்படின்னு. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோகமாக வரார், பகவான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், கிட்னி ஃபெயிலியராகவும் ஹார்ட் ஃபெயிலியராகவும் இது மாதிரி ரூபத்தில் வரப்போகிறார். அதனால அவருக்கு அந்நியமாக கர்மபல தாத்தா வேற யாரும் இல்லை. ஒரு எம்எம் கூட வந்து சுவாமிக்கு அந்நியமாக வேற யாரும் கொடுக்க முடியாது, சுவாமி தான் கொடுக்குறார் அப்படின்னு பலத்தை கொண்டு வந்துடுறது. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, சத்துவ சம்சுத்தி. நிறைய பேருக்கு சத்துவ குணம் இருக்குது நமக்கு, அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இதுக்கப்புறம் தானம் ச. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிருகதாரண்யம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 3 சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 3 சாதனைகளை பிருகதாரண்ய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஞான விசாரம் பண்ணதுக்கு பிறகு 3 சாதனைகள் சொல்கிறார். ஓம் தயா தானம், இந்த 3த்தையும் மனசில் எப்பயுமே வச்சுங்க. ஓங்காரத்தை சதா வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளை பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டப்படுற ஜீவராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ, ஒரு காக்கா உட்காந்துருக்கேன், ஐயோ பசிக்குதோ கத்துதே, 2 நாள் கத்திக்கிட்டு கையிலேருந்து சும்மா ஏதாவது வீட்டில் இருக்கிறத எடுத்து போய் போடுங்க, ஏன் இது கத்திக்கிட்டே இருக்குது, ஏன் ஏதாவது தேவையா அதுக்கு அப்படின்னு காக்காலேருந்து மனுஷன்லேருந்து சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் என்னெல்லாம் வந்து பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயா பண்ணுறது. தயா பண்ணினதுக்கு பிறகு தானம் பண்ணலை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம் சேர்ந்துடும். உள்ள கில்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சேர்ந்து உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் தயா பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணிடணும், உங்களால் முடிஞ்சது தானத்தை பண்ணிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, நம்ம எல்லாத்தோட கர்மத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தானம் பண்ணுறது வச்சுக்கிறது. இதுக்கப்புறம் தமகன என்ன அர்த்தம், புலனடக்கம், நல்ல பாகிய இந்திரிய நிகிரகம். தமகன என்ன அர்த்தம், வெளியில போகக்கூடிய இந்திரியங்களை தடுத்து நிப்பாட்டுதல், விஷயங்கள்ல போகாம தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பேரு தமக. அப்புறம் யஜ்ஞகன என்ன அர்த்தம், யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3:9 வந்து அத்தியாயத்தில் சொல்றார், யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம எந்த கர்மத்தை பண்ணினாலும் ஈஸ்வர பூஜையா நீங்க பண்ணினீங்கன்னா அது யஜ்யமாயிடும். யஜன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாயாம், யஜனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பூஜா. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாய்லெட் கழுவுறதுலேருந்து, செருப்பு தைக்கிறதுலேருந்து, குப்பை எடுக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுலேருந்து எந்த கர்மா பண்ணினாலும் ஈஸ்வர பூஜையாக நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சோன்னா அது யஜ்யம் ஆகிடும் உங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 யஜ்யங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், எந்த கர்மத்தை பண்ணினாலும் பலன் மேல ஆசை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமா எந்த கர்மத்தை பண்ணாலும் அது யஜ்யமாக ஆகிவிடும். யஜ்ஞோவை விஷ்ணு, நீங்க அதெல்லாம் பண்றீங்க போது அந்த கர்மமே யஜ்யமா விஷ்ணு பகவானா ஆகிவிடுவார். யஜ்யம் சொல்லியாச்சு. அப்புறம் சுவாத்தியாய, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, சுவாத்தியாயம்னு அர்த்தம் வேதாந்தத்தை கீதையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேத சாஸ்திரங்களையோ வேதாந்த சாஸ்திரங்களையோ டெய்லி நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, ஒரு விதிவாக்கியம் இருக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி கிளாஸா சுவாமி? ஆமாஞ்சி, டெய்லி கிளாஸ் தான். வாரத்துக்கு ஒரு நாள்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்க முடியும் சுவாமி, என்னால் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் வேத விதி என்ன தெரியுங்களா இருக்கு? வேத விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்ச கிரந்தங்களை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம நித்தியம் பண்றோம். ஏன் சுவாமி 4 நாள் லீவ் விட்டீங்க? ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, சுவாமி காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ் போனாவே கஷ்டமா இருக்கு சுவாமி, காலையில பகவத்கீதை கேட்டுட்டு போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அன்னை நாள். இதுக்கு வந்துடணும். நமக்கு வந்து வேதாந்தம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரந்தத்தை சிரவணம் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு நாள் கூட பொழுது போகக்கூடாது. அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா மெதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம், அதாவது தான் காலையில் இந்த கிளாஸ் வச்சுருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷன் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை விடவே கூடாது. சுவாத்தியாயம் ஒரு லட்சணம் வந்து மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்ணுறதுக்கு பேர் சுவாத்தியாயன் பேர். யோக சூத்திரத்தில் வந்து பதஞ்சலியும் வியாச பாஷ்யத்திலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாத்தியாயத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. பிரணவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ அபியாசம் பண்ணுறவங்களுக்கும் பிரணவ ஜபத்துக்கு பேர் சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். பிரணவ அபியாசத்துக்கு பேரும் சுவாத்தியாயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச கிரந்தங்கள் அபியாசம் பண்ணுறதுக்கும் என்ன பேர்? சுவாத்தியாயன் பேர். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிரவண காலம் மனன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்த அபியாசங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். நிதித்தியாசனம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? கிரந்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு சதா ஓங்காரத்தையே அபியாசம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மொத்த கிரந்தங்களையும் ஏக்க சாரமாக பண்ணினீங்கன்னா அது ஓங்காரம். அப்போ ஓங்காரமும் கூட வந்து சுவாத்தியாயம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படும். அப்போ இப்போ நம்ம வந்து பண்ண முடியும் இதெல்லாம். இதுக்கப்புறம் தபகன என்ன அர்த்தம்? தவம். இந்த இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணி நல்லா வந்து தடிச்சு போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இந்திரியங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் ஆர்ஜவம், ஆர்ஜவம் மற்றும் ஆர்ஜவம். ஆர்ஜவம்ன்ற குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஆர்ஜவம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறது. நம்ம உடம்பால் பண்ணக்கூடிய காரியம், நம்ம பேசக்கூடிய வாக்கு, நம்ம மனசு, இந்த 3 நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைக்கிறோமோ அதை பேசணும், எதை பேசுகிறோமோ அதை தான் செய்யணும். இந்த 3த்துலையும் மாறுபடாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்ஜவம் அப்படின்னு பேர். உள்ளுக்குள்ளார ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றை பேசி அதுக்கு வேறா வந்து ஒன்றை செஞ்சோம் அப்படின்னா அது மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகாது. ஆனால் இந்த உலகத்தை அப்படி தானே இருக்குது. உள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க, வெளியில் ஒன்று செய்வாங்க. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கதண்டி சன்னியாசி, திரிதண்டி சன்னியாசின்னு சொல்லுவோம். சன்னியாசிகள்கிட்ட வந்து வாக்கு தண்டம், அதுக்கப்புறம் காய தண்டம், வாக் தண்டம், மனோதண்டம் அப்படின்னு 3 தண்டம். இந்த 3த்தையும் ஒன்று கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டி சன்னியாசிகள்னு சொல்லுவாங்க. 3 திரிதண்டி சன்னியாசிகள்னு பேர். இந்த 3த்தையும் கட்டி தன்னோட கையில் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் திரிதண்டி சன்னியாசின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3ம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கு. வாக்கு என்னோட கண்ட்ரோலில் இருக்கு, எனக்கு மனசு என்னோட கண்ட்ரோலில் இருக்கு, இந்த தேகம் நான் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு திரிதண்டம்னு பேர். இதே ஏக்கதண்டி சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3ம் நான் ஒன்றுபடுத்தி வச்சிருக்கேன். நான் மனசுல நினைக்கிறது தான் வாக்குல பேசுவோம், வாக்குல பேசுறத தான் காரியமா நான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த சன்னியாசி இருக்கானோ அவனுக்கு ஏக்கதண்டி சன்னியாசி அப்படின்னு பேர். அடிச்சுங்களா உங்களுக்கு? இதுக்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஞானத்திலேயே பிரயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிகள்னு பேர். சதா வந்து பார்த்தீங்கன்னா ஞானமேவ தண்டம், ஞானத்தையே தண்டமாக வச்சிருக்கிறது. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதா சுவாத்தியாயத்திலே இருக்கோம், நாங்கள் கையில் தண்டம்லாம் வச்சுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம்தான் தண்டம். ஞான சன்னியாசிகள் அப்படின்னு பேர், பரமஹம்ச சன்னியாசிகள் அப்படின்னு பேர். அப்போ என்ன பண்ணணும்? ஆர்ஜவம்ன்றது ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்திலையும் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கணும். அர்ஜுனனோட பேரே நான் சொல்லியிருக்கேன். அர்ஜுதாத்து வந்து சரள சுபாவத்துக்கு குறிக்கிறது. ரொம்ப சரளமாக இருக்கிறவன் அர்ஜுனன். அதனால்தான் உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானால் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு டைரக்டா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? ரொம்ப சரளமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கற்றுக்கணும். ஆர்ஜவம் அப்படின்னு பேர். நேர்மையாக இருத்தல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இது சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் ஆச்சாரிய சொல்றார் அபயம். அபயம்னா என்ன சுவாமி? அபிருதா. அபீருத்தனா பயமின்மைன்னு அர்த்தம். பயமில்லாமல் இருத்தல் ஒரு குவாலிட்டி. சத்வ சுத்தினா என்ன அர்த்தம்? சத்வசிய. சத்துவம்னா எதை குறிக்கும்? அந்த கரணசிய. அந்த கரணத்துக்கு இன்னொரு பேர் தான் சத்துவம்னு பேர். ஏன் சுவாமி சத்துவம்னா சத்துவகுண பிரதானம் அந்த கரணம். அதனால காரணத்தோட பேரே காரியத்துக்கும் வச்சாச்சு. சத்துவம் அப்படின்னா அந்த கரணம். அந்த கரணத்தோட சம்வியவகாரேஷு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுறோம்ல, விவகாரம் பண்ணுறோம். உலகத்தில் எல்லாத்தோட கலந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்த எல்லா விவகாரங்கள்லையும் பரவஞ்சனை, பிறருக்கு வஞ்சனை பண்ணுற மாதிரியோ, மாயான கள்ளம் கபட்டம்,
கள்ளங்கப்பட்டத்துக்கு பேர் தான் மாயான்னு பேரு. கள்ளத்தோட எதையாவது திருட்டுத்தனத்தோட இருக்கிறது கள்ளம். கப்பட்டம், கப்பட்டத்தோட நாடகம் போடுறது, வெளியில ஒண்ணு பேசுறது உள்ள ஒண்ணு நினைக்கிறது, இதெல்லாம் கப்பட்டம். அதே மாதிரி அன்றுதாதி, அன்றுதாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பேசுறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்ஜனம். இது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சுத்தி பாவேன விவகாரக இத்தியர்த்தக. ரொம்ப சுத்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்றது, யாருக்கும் வஞ்சனை பண்ண வேணாம், யார்ட்டையும் கள்ளங்கப்பட்டத்தோட இருக்க வேண்டாம். எப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சதா வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசாம இயல்பா என்ன இருக்கோ அதை பண்றது. இப்ப நம்ம எல்லாம் பொய்யர்கள் ஆயிட்டோம், ஃபார்மாலிட்டிக்காக நிறைய பேசுறோம். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேல மேல படிக்க 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 நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, சின்ன யார்ட்டையும் ஒத்துக்கூட மாட்டேன். ஜி இருக்கிறத சொல்லுங்க, ஃபார்மாலிட்டிலாம் பேசாதீங்க, பசிக்குது பசிக்குது, நம்ம சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டு வந்துட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? மாத்தி மாத்தி நம்ம விவகாரத்துக்காக என்ன பண்ணிட்டோம்? லோக்க விவகாரங்களுக்காக சின்ன சின்ன பொய்களா பேச ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளாரியே பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். பரஸ்பரம் கணவன் மனைவி அப்புறம் குழந்தைங்க எல்லாத்துட்டையும் மனசு கோணும் மனசு கோணும்னு. இப்பெல்லாம் அது மாதிரிலாம் பேசாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொய் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லூப்ரிகன்ட் மாதிரி ஆயிப்போச்சு, கிரீஸ் மாதிரி, சத்தம் வராம இருக்கிறதுக்கு. ஆனா என்ன பண்ணும், ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபார்மாலிட்டியா பேசுற பொய்ய கூட என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணிடணும். எனக்கு பிடிக்குது பிடிக்குது, பிடிக்கல பிடிக்கல, அதை வந்து சாஃப்டா சொல்லி விட்டுருங்க. அதுக்காக இன்னொருத்தருக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்றை வந்து பேச வேணாம். சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளைனா இருங்க. விவகாரம் பண்ணும்போது மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில சொல்லணும். அதான் வந்து அந்த கரணத்தோட சுத்தின்னு அர்த்தம். அந்த கரண சுத்தி இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை மாதிரி இருந்தா அந்த கரண சுத்தி இருக்குன்னு அர்த்தம். கள்ளம், கப்பட்டம், வஞ்சனை, பொய் இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்ட்ட இருக்காது, அது மாதிரி இருக்கிறது. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, சுத்தி பாவேன விவகார இத்தியர்த்தக. ரொம்ப சுத்தமான விவகாரம் இருந்துச்சுன்னா அந்த கரணம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது சொல்றாரு ஞானயோக வியவஸ்திதி. ஞானயோக வியவஸ்திதின்னு என்ன அர்த்தம்? ஞானம் சாஸ்திரத்தக ஆச்சாரியத்தகச்ச. சாஸ்திரத்தை என்ன அர்த்தம்? சாஸ்திரத்திலிருந்து. இப்ப நான் ஒரு ஆச்சாரியார் இருந்து இந்த கீதா சாஸ்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சாரியத்திலிருந்து ஆத்மாதி பதார்த்தானாம். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னது, மாயைனா என்ன, திரிகுண மாயானா என்ன, இந்த 3 குணங்கள்னா என்ன. இப்போ ஒவ்வொரு குவாலிட்டியா பதம் பதம் பதமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். சப்தங்களை சொல்லி அந்த சப்தங்களோட அர்த்தங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அர்த்தங்களை எல்லாத்தையும் பதார்த்தானம், ஆத்மா ஆதி பதார்த்தானம், ஆத்மா முதலிய பதார்த்தங்களுக்கு அதுக்கு என்னென்னலாம் அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தங்களா அவகமக அறிந்து கொள்ளுதல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஞானம்னு பேரு. ஞானம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சப்த ஞானம். சப்தத்துக்கு, இந்த பதார்த்தத்துக்கு, இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம். அதே நேரத்துல அவகதானாம். எந்த சப்தங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சு முடிச்சோமோ, சிரவணம் மனனத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ஞானத்துக்குள்ளார கொண்டு வந்துடுறோம். சிரவணம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, 60 அது மாதிரி தான் நமக்கு உள்ளுக்குள்ள ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் மனன காலத்தில் என்ன ஆகும்? மெதுவா 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 அந்த சப்தார்த்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா ஒருத்தருக்கு முழுமையடையும். அப்போ பூர்ணமா முழுமையடையும் போது ஞானம் சிரவண மனனம்னு எடுத்துங்க. அப்படி சிரவண மனனத்தினால எந்த விஷயத்தை நம்ம கடைசியில அடைஞ்சோமோ, மனனத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்ப நிறைய சப்தங்களை கேட்குறீங்க. மனனத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நான் நிறைய கம்பேர் ஸ்டடிஸ் பண்றேன் பார்த்தீங்களா? இந்த பகவத்கீதையை எடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பகவத்கீதையை ரொம்ப சிம்பிளா ஆக்கிடலாங்க. ஏன் கிருஷ்ண பரமாத்மா இத்தனை 700 ஸ்லோகத்தை ஏன் சொன்னார்? எல்லாம் ரிப்பீட்டேஷன், எல்லாம் ரிப்பீட்டேஷன். மகா பொய்யன் மாயாவி. இந்த மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற வேற வார்த்தைகளை போட்டு 700 ஸ்லோகத்தை பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த புத்தி, நமக்கு புத்தி மந்தம்ன்றதுனால திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்ப ஷார்ட் ஆக்குனீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நான் கம்பேர் பண்ண கம்பேர் ஸ்டடீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஒருத்தர் பண்ணார் அப்படின்னா பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்லோகத்துக்குள்ளார ஆக்கிடலாம். 50-60 ஸ்லோகத்தோட விரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, 9வது சாப்டர்ல 12-13 ஸ்லோகத்தோட விரிவு தான் இந்த 16வது அத்தியாயம் 24 ஸ்லோகம். இப்போ 24 ஸ்லோகத்துலையும் கம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 2 ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் 12-13.
இதே மாதிரி தான் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இதே மாதிரி தான் மொத்த வேதாந்தமும் உபனிஷத்தும் வேற வேற பேர்ல இருக்கு. ஆனா மொத்தமும் என்ன அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவோ பிரம்மைவ நாப்பரஹ, ஜீவன் நான் அப்படின்றது பிரம்மம் தான். இவ்வளவுதாங்க வேதாந்தம், வேற எதுவுமே இல்லை. ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, பிரம்மம் தான் இருக்கு, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு மனன காலத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும், கம்ப்ரஸ் பண்ணி இதான் ஞானம் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நிறைய சப்தங்களை கேட்குறீங்க, ஒரு டைம்ல நல்லா மனனம் பண்ண 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 அந்த எல்லா சப்தங்களும் ஒரே ஒரு அகம் பிரம்மாஸ்மியில வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. அவ்வாறு அவகதானாம், அவ்வாறு சப்தங்கள் நல்லா கிரகணம் பண்ண பிறகு நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தன் போகணும். நிதித்தியாசனத்துல என்ன பண்ணணும், இந்திரியாதி உபசம்ஹாரேன. ஒன்றும் பண்ண வேணாம்லாம் இங்க ஆச்சாரியார் எங்கேயுமே சொல்லலை. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், இந்திரியாதி உபசம்ஹாரேன, இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. இந்திரியங்களை பாத்தீங்கன்னா மெதுவா 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 எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஏகாகிரதையா, ஏகாகிர சித்தத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக ஓங்கார அபியாசத்தை சொல்றது. அப்ப ஏகாந்த வாசத்துக்கு போறது, விஷயங்கள் அதிகம் சேவனம் பண்ணாம இருக்கிறது, மெதுவா மெதுவா ஓங்காரத்தை சொல்ல 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 சித்தம் என்ன ஆயிடும், ஏகாகிர சித்தத்துக்கு வந்துடும். அந்த ஏகாகிர சித்தத்தினால ஸ்வாத்ம சம்வேத்யதையா, வேத்யதா பதா ஆபாதனம், நான் 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 அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கிறதே அந்த நான் தான் பகவான் சொல்றார், நான் தான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப அந்த நான்ல பாத்தீங்கன்னா ஆத்மா சுவாத்ம அப்படின்னு பேரு, தன்னுடைய ஆத்மாவை சம்பேத்திய ஆபாதனம், சம்வேதனத்தை பாத்தீங்கன்னா நன்றாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பேர் சம்வேதனம்னு பேரு. நல்லா பாத்தீங்க அப்படின்னா அனுபூதி பண்றது எதுவோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா யோகம்னு பேரு. அப்ப யோகம்னு என்ன அர்த்தம், இந்திரிய நிகிரகம் வந்துடும். அது அப்புறம் ஏகாகிர சித்தம் கொண்டு தன்னுடைய ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் சாட்சாத்காரம் பண்றது எதுவோ அதுக்கான பிரக்ரியா எதுவோ அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர். அதனாலதான் யோக சூத்திரத்தை உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஞானம் ஒரு பக்கம் சப்த பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது ஞானம், அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதிக்கு போறது யோகம். இந்த ரெண்டும் தயோகோ, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஞான யோக யோகோ, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா ஞான யோகம். இந்த ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா வியவஸ்திதி, நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப பாருங்க 85 பேர் நீங்க இப்ப சிரவணத்துல என்ன பண்ணிட்டீங்க, எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க. போதும், இதுக்கு மேல உங்களை இழுத்துக்கிட்டு போகும். நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லுவேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான யோகம் கொஞ்ச நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஒரு 6 மாசம் கஷ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் வந்துடும் உங்களுக்கு. சோரியாசிஸ், இந்த ஞானமே ஒரு சோரியாசிஸ் அரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை. பாத்தீங்கன்னா பாடம் கேட்கலன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்கு, டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மெதுவா 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 என்ன ஆகுனா எஸ்டாப்ளிஷ் ஆக நல்லா இன்னும் 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 கொண்டு போயிட்டு கடைசியில மோட்சம் வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஞானத்திலையும் யோகத்திலையும் ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா வியவஸ்திதி, நன்றாக நிலை பெறுதல். வியவஸ்தானம், வியவஸ்தானம் என்ன அர்த்தம், தன் நிஷ்டா, அதுலயே நிக்கிறது, அதுலயே சதா காலமும் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போறது. இப்ப பாருங்க, நான் மெதுவா உங்களை 1 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வச்சுட்டேன்ல, வேணுன்னே பண்றேன் நான். எனக்கு 60 நிமிஷத்துல முடிக்க தெரியாது, ரொம்ப ஷார்ப்பா முடிக்கலாம். ஆனா நான் வேணுன்னே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை உட்கார வச்சாச்சு. இன்டைரக்டா சுவாத்தியாயம் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு சாமர்த்தியத்தை உண்டு பண்ணும். இந்திரிய நிகிரகம், உங்க மனசு பாத்தீங்கன்னா வெளியில போகாம இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேப்பே கொடுக்காம ஏன் பேசுறேன் தெரியுங்களா, இது எங்களோட ஆச்சாரியரோட டெக்னிக். நான் கேப் கொடுக்காம பேசும்போது உங்களுடைய புத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகாம என்னோட கண்ட்ரோல்ல நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சுவாத்தியாயத்துல மனோ நிகிரகம் நடக்குது, இந்திரிய நிகிரகம் நடக்குது. ரெண்டும் பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா நடக்குது. மெதுவா மெதுவா ஏகாகிர சித்தம் அதிகமாயிட்டே போகும் உங்களுக்கு. ஒரே விஷயத்த எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம நம்ம பேசுறோம்ல, இதனால என்ன கிடைக்கும், கதை இல்லை, வேற எந்த விஷயத்துக்கும் லோக விஷயத்துக்கு போகாம ஒரே விஷயத்துல போக்கஸ்டா பாத்தீங்கன்னா பேசும்போது அந்த ஏகாகிர சித்தத்தோட சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாயிடும். அப்ப சுவாத்தியாயம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்லா மெதுவா 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 ஒரு நிஷ்டையை உண்டு பண்ணும்.
அந்த நிஷ்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷ பிரதானா தெய்வீ சாத்விகி சம்பத். இதை ஹைலைட் பண்ணிங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து சுவாத்தியாயம் பண்றதும் தொடர்ந்து நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் பண்றதும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுணத்தோட பிரதானமான தெய்வீ சம்பத்துன்னு பேரு. கர்மகாண்டியா இருந்துகிட்டு நிறைய கர்மகாண்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறது அது இல்லை. ஆத்மாவை பத்தின கேட்கிற ஞானம், அதுக்கப்புறம் ஆத்மாவிலேயே தொடர்ந்து நிக்கிறது, இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல முக்கியமான பிரதானம்னு என்ன அர்த்தம், முக்கியமான தெய்வீ சம்பத்துன்னு பேரு. அடிச்சா இப்ப நம்ம நிக்கிறோம், அப்ப நம்ம காலை தூக்கி விட்டுக்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெய்வீ சம்பத்து நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, எத்திரச்ச ஏஷாம் அதிகிருதானாம் யா பிரகிருதிகி சம்பவதி சாத்விகி சா உச்சியதே. யாரு அப்படின்னா எத்தனை எந்த இந்த விஷயத்துல எந்த அதிகாரிகளுக்கு, ஏஷாம் அதிகிருதானாம் எந்த அதிகாரிகளுக்கு இந்த சொல்லப்பட்ட எந்த இயல்பு, இப்ப நம்ம 3 ஸ்லோகத்துல 26 குவாலிட்டி சொல்றோம், எந்த இயல்பு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதோ அது அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குதோ, நமக்கு எல்லாம் சம்பவிக்குது அப்படின்னா அந்த சாத்விக இயல்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்விக பிரகிருதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இனிமேலும் சொல்லப்பட போகிறது. இந்த தமிழ்ல வியாக்கியானத்துல அது சாத்விகன் இருக்கு, அதுவை வந்து பாத்தீங்கன்னா அந்தன்னு எழுதிக்கங்க. அந்த சாத்விக இயல்பு பிரகிருதி என்றுன்ற வார்த்தை எடுத்துருங்க, சொல்லப்படுகிறது. அந்த சாத்விக இயல்பு பிரகிருதி சொல்லப்படுகின்றது. இந்த சாத்விக பிரகிருதின்றது என்ன அப்படின்னா, எந்த அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தெய்வீ சம்பத்து உடையவர்கள் அப்படின்னு பேர். அந்த தெய்வீ சம்பத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. அதுதான் இப்ப வந்து சொல்லியாச்சு, 1 2 சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது வந்து தானம். தானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதாசக்தி சம்விபாக அன்னாதீனாம். தானம் ரொம்ப முக்கியம். யஜ்ஞோதானோ தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம் நத்யாஜ்யம் காரியமேவ தத்து. 18வது சாப்டர்ல சொல்ல போறாரு, யஜ்ஞம் தானம் தபசு, இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை சுத்தீகரணம் பண்ணக்கூடியது. இதை வந்து எந்த காலத்திலையும் விடவே கூடாது. தான்ல நிக்கிற ஒரு அபியாசம் நேத்தி எப்ப பண்றீங்களோ அந்த க்ஷணத்துக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நீங்க இந்த 3 காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யஜ்யம் தானம் தபசு. இந்த தானம் ரொம்ப முக்கியம். தானத்துக்கு என்னது, இப்ப நானே வந்து யாராவது கொஞ்சம் இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா தட்சணை போடும் போது நம்ம சில பேர்ட்ட சொல்றது, ஜி எதுக்கு ஜி தட்சணை வேணாம் ஜி, கம்மியா போடுங்க, எதுக்காக இவ்வளோ அதிகமாக போடுறீங்க, வேணாம், நான் பாட்டுக்கு ஊதாரித்தனமாக எடுத்து செலவு பண்ணுவேன், அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க சாமர்த்தியம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்னோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் 100 ரூபாய் ஒருத்தர் அனுப்புகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 ரூபாய் அனுப்புகிறார், ஒருத்தர் 200 ரூபாய் அனுப்புகிறார். அதுவும் வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியாமல் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யதாசக்தி முக்கியமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு 5000 ரூபாய் சேலரி, 6000 ரூபாய் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 3 குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் பாடம் கேட்டு அதில் வந்து தொடர்ந்து கிளாஸுக்கு வந்து சுவாமிக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் குருதட்சணையான்னு நான் கொடுத்து, அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருந்தார், நான் சொல்லுவேன் பணமே கொடுக்கக்கூடாது, பேசாமல் வரணும், பேசாமல் போகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்தி என்ன, சுவாமி கொடுக்கறதுக்கு ஒரு வாழைப்பழம், என்னாலும் சக்திக்கு சுவாமி வந்து ஒரு வாழைப்பழம் தான் சுவாமி முடிச்சது போதும். அப்போ இன்னொருத்தருக்கு இன்னொரு சக்தி இருக்கும். பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எல்லாம் நினைச்சதெல்லாம் பண்ண முடியுமானா நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. அதனால தானம்ன்ற போதே வந்து பார்த்தீங்கன்னா மனசுல கொண்டு வந்தோம்னா யதாசக்தி, சக்தி அனதிக்கிரமிய யதாசக்தி, உங்க சக்தியை தாண்டாம வந்து பார்த்தீங்கன்னா சம்விபாக அன்னாதீனாம், அன்னம் முதலியவைகளை என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கறது. நாங்கள் டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சாதாரண சாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாதத்துக்கு 500 ரூபாய், ஒரு 20-30 சாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல நிம்மதியாக தூங்கட்டும்னு கொடுக்குறோம். இன்னொரு சாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து நல்ல ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம்.
இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா தான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தேவையில்லை. வேஷம் போட்டிருக்கான் சாது வேஷத்தில். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு 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 டீக்கோ ஒரு இதுக்கோ என்ன வேணும், வஸ்திரம் வேணுமா வஸ்திரம் வாங்கிக்கோ, இது டீ வேணுமா டீ சாப்பிட்டுக்கோ, இது மாதிரி அல்பமான பேசிக்கான நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ, கிரிவலம் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துங்க. நித்திய கிரிவலம் பண்ணுறவங்களுக்கு சாதகராக இருக்காங்க, நல்ல பகவானுக்காக கைங்கரியம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் எந்த இதில் எது கேட்டாலும் ஓகே ஓகே ஓகேன்னு வாங்கி கொடுத்துட்றது. அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி தானத்தை வந்து பண்ணுறது. தப்பான ஆளுக்கு பண்ணீங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தப்பான யூஸ் பண்ணி போயிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பார்த்து 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 யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்கணும். நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்கணும். ஒரு குரங்கு இருக்கு, ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு தான் நான் குரங்கு கொடுக்குறேன். டெய்லி ஒரு தண்டம் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை கொடுக்கறதா இருந்தாலும் கையில் ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு. ஏன் அப்படின்னா பலசாலியா இருக்கிற அந்த ராஜா குரங்கு என்ன பண்ணு தெரியுங்களா, மற்றவங்களை சாப்பிட விடாம எல்லாத்தையும் அதுவே சாப்பிடும். முதல்ல என்ன பண்றது, அது கொடுத்து 2 தண்டத்தை வச்சு விரட்டி விட்டு மீதி இருக்கிற ஒவ்வொரு குரங்குக்கா சின்ன சின்ன குரங்கு வந்து கடைசி குரங்கு, இயலாத குரங்கு கூட, பலகீனமான குரங்கு கூட பார்த்து கொடுக்குறது. அப்போ குரங்குக்கு கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் அடித்து விரட்டுறது, அடிக்கிறது இல்லை, குச்சியை வச்சு போ எல்லாம் போ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுங்க போனாதான் காக்காங்க குருவிங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும். அப்போ காக்கா குருவி சாப்பிட்றதுக்காக குரங்குகளை விரட்ட வேண்டியிருக்கு. குரங்குகளையே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு இருக்கு. சின்ன குட்டி குரங்குக்கு வேற, பெரிய குரங்குக்கு வேற அப்படின்னு. மனுஷனும் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து 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 பிரித்து கொடுக்கறது எதுவோ, நம்மள்கிட்ட இருக்கிற தனத்தை, நம்மள்கிட்ட இருக்கிற எதென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கறது எதுவோ அதுக்கு பேர் தானம். இந்த தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் என்ன அப்படின்னா, 3 விதமான தானம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திரம் பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா புண்ணிய தானம்னு பேர். பாத்திரம், தேசம், காலம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். இதில் ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி தானம் அப்படின்னு பேர். பக்தி அப்படின்னா இப்போ நாங்கள் பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பிரதக் பூத்தான் அநேக சக த்ரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா புங்தே விஸ்வபுகவ்யா. ஈஸ்வரன் தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் தான் விஸ்வரூபமா இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் தேவையில்லை, தேசம் தேவையில்லை, காலம் தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவானுக்கு நான் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணினீங்கன்னா அப்ப பகவானுக்கு பண்றேன்றது பக்தி தானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஞான தானம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நாங்க பண்றது ஞான தானம்னு பேரு. நடக்கவே இல்லை, ஒன்றும் ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய டிராமா. நான் கொடுக்கவும் இல்லை, இன்னொருத்தர் வாங்கவும் இல்லை, எல்லாம் ஆபாசம் சொப்பன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஞான தானம்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், புண்ணியத்துக்காக தானம் பண்ணுறீங்களா, இல்லை ஈஸ்வரனை பிராப்தி பண்ணுறதுக்காக பக்தி தானம் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆபாசம் சொப்பன மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு 3 விதமான தானம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்கிறாரு தமஹா. தமம்னா என்ன சுவாமி அப்படின்னா, தமஹச்ச பாஹ்ய கரணானாம் உபசமஹா. வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்குல்ல, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கு. இந்த வெளியில போற இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது. உபசமகன் என்ன அர்த்தம், அதை நிப்பாட்டுறது. இப்போ பாருங்க, 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு இன்டைரக்டா என்ன நடக்குது, கையை கால ஆட்ட முடியாது. அதுக்காக தான் எல்லாத்தையும் வீடியோக்கு அடுத்த பாடத்தில் வந்து கண்டிஷன் சொல்ல போறேன். நான் இந்த பாடத்தில் எப்படியோ பாவம் விட்டுறலாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறது. அடுத்த பாடத்துல இருந்து எல்லாரும் என்ன பண்ணணும், வீடியோ வந்தே ஆகணும், மியூட்டே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் இருக்கணும்ல, எதிர்க்க வந்து சாமி நிற்கிறார், கையை கால ஆட்டக்கூடாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு வந்தார், படுத்துக்கிட்டு பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் தப்பு இல்லை, அது மியூட் பண்ணிட்டு என்னைக்கோ எதாச்சும் அன்மியூட் பண்ணார், பார்த்தா படுத்துட்டு இருக்கார் கட்டிலில். ஐயோ, கட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு பாடம் படுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மியூட் பண்ணாமல் உட்காந்து, சரி அந்த மியூட் பண்ணாமல் உட்காந்து பாடம் கேட்கும்போது நான் இருக்கேன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையை கால அசைக்காமல் நேரடியாக உட்காந்து கேட்பீங்கல்ல. அப்போ இன்டைரக்டாக உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த 1.5 மணி நேரம். இப்போ 3 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகிடும் யோசிச்சு பாருங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார்ற சாமர்த்தியம். இதே நீங்கள் ஜபத்துக்கு போய் உட்காரும் போது உங்களுக்கு ஈஸியாக ஜபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்திரிய நிகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லக்கூடிய இந்திரியங்களை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு பேர்
பாகிய கரணங்களை நிகிரகம் பண்றதுக்கு பேரு என்னது தமகான்னு பேரு. இது ஏற்கனவே அந்த கரணத்தை தமம் பண்றது எடுக்கக்கூடாது சுவாமி அப்படின்னா, இல்ல அந்த கரணசிய உபசமம் சாந்திம் வக்ஷியதி. சாந்தின்னு ஒரு குவாலிட்டியை சொல்ல போறோம் பின்னாடி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து நிரோதம் பண்றதுன்னு பேர். அப்ப இங்க தமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகியேந்திரிய நிகிரகம் எடுக்கணும். சமம்ன்ற இடத்துல சாந்தின்ற வார்த்தையை பயன்படுத்த போறோம். அது அந்த கரணத்தை நிகிரகம் பண்றது அப்படின்னு எடுக்க போறோம். அது சொல்ல போகுது பின்னாடி. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு யஜ்ஞாச்ச. யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்ரௌத்த அக்னிஹோத்திராதி. வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பேரு, ஸ்ருதியில சொல்லப்பட்டது ஸ்ரௌத்த கர்மங்கள் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு அக்னிஹோத்திரம் முதலியவைகள். அதுக்கப்புறம் ஸ்மார்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ யஜ்ஞாதி, கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம், இதெல்லாம் நம்ம வந்து பண்றோமே ஹோமங்கள்னு பேர். இதெல்லாம் ஸ்மார்த்த ஹோமங்கள், ஸ்மிருதியில சொல்லப்பட்டது. ஸ்ரௌத்தங்கள் எப்படின்னா யாகங்கள்னு பேரு. அக்னிஹோத்திரம் முதலிய யாக கிரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மம், வேதத்தால் சொல்லப்பட்டது. அப்ப ரெண்டா பிரிச்சுக்கணும். வேதத்தால் சொல்லப்பட்டது ஸ்ரௌத்த கர்மம், ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டது ஸ்மார்த்த கர்மங்கள். இதை பண்றது. இதுக்கு பக்கத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்? 3:9 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 3:9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இது சொல்லியிருக்கு அப்படின்னா 12 யஜ்ஞங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. 3:9 ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஈஸ்வரார்ப்பணமா, பலன் மேல ஆசை இல்லாம பகவான் எது கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பிரசாத புத்தியோட பண்றதையெல்லாம் ஈஸ்வர பூஜையா பண்ணினீங்கன்னா அது எந்த கர்மாவா இருந்தாலும் என்ன ஆயிடும்? அது யஜ்ஞம் ஆயிடும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்துல 25 இருந்து 4:25 வந்து பார்த்தீங்கன்னா 4:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மொத்தம் 15, 16, 17 யஜ்ஞங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞங்கள்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டானங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்துங்க. அப்ப யஜ்ஞங்கள் அப்படின்னா வெறும் அக்னிஹோத்திர கர்மா மட்டும் எடுக்காதீங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறேன். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு யஜ்ஞம், சுவாத்தியாய யஜ்ஞம்னு பேர், இது ஞான யஜ்ஞம்னு பேர். அப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஞான யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பிராணாயாம யஜ்ஞம் இருக்கு, திரவிய யஜ்ஞம் இருக்கு, இது மாதிரி நிறைய யஜ்ஞங்கள் இருக்கு. யஜ்ஞம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜையா நம்ம எதையெல்லாம் பண்றோமோ அதையெல்லாம் நிஷ்காமியமா பண்ணினீங்கன்னா அதெல்லாம் யஜ்ஞம் ஆயிடும். சொல்லியாச்சு. ஆச்சாரியர் சொல்றாரு சுவாத்தியாயம்னா என்ன அர்த்தம்? சுவாத்தியாய ரிக்வேதாதி அத்தியனம் அதிர்ஷ்டார்த்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிக்வேதம் முதலிய வேதங்களை அத்தியனம் பண்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் பேரு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க, யோக சூத்திரத்துல 2:1 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாதனா பாதத்துல யோக சூத்திரத்துல சொல்லுது, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. தப சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. அந்த சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியா யோகம்னா என்ன அப்படின்னா, தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர சரணாகதி, இந்த 3த்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியா யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரியா யோகத்தில் அது சொல்லும் போதே சுவாத்தியாயம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது வியாச பாஷ்யத்தில் ரொம்ப கிளியரா சொல்றார். சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்ச கிரந்த அத்தியனம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கீதாவை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து சுவாத்தியாயம் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ அபியாசோவா அப்படின்ட்டு பிரணவ ஜபோவா பிரணவச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா சதா பிரணவத்தை ஜபிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்குள்ளார வந்துடும். அது இல்லாமல் ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஈஸ்வர பிரணிதானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் தான் போட்டிருக்காரு. அப்போ சுவாத்தியாயம்னாலும் ஓங்கார ஜபத்தை எடுக்கணும், ஈஸ்வர சரணாகதி பண்ற ஈஸ்வர பிரணிதானத்துக்கும் ஓங்காரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2த்துலயும் அர்த்தம் வந்துடுது. அதனால யோக சூத்திரத்துல சொல்லும் போதே தஸ்ய வாச்சக பிரணவஹ தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம். ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு ஒரு இது சொல்லியிருக்கு. ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சமாதி கிடைக்கும். ஈஸ்வர பிரணிதானம் எப்படி பண்றது? அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும்? அதை ஜபிக்கணும். அந்த ஓங்காரத்தோட அர்த்தத்தை வந்து மாண்டூக்கியத்தை படிச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும். அப்படின்னு அது அவர் தான் விராட்டா இருக்கார், அவர் தான் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார், அவர் தான் சுத்த பிரம்மமா இருக்கார்,
அப்படின்னு அகார உகார மகாரங்களை சிந்திச்சு இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகிக்கிறது. இதுக்கு பேர் சுவாத்தியாயம்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனனம் சுவாத்தியாயம். அதுக்கப்புறம் சிரவண மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏகாகிர சித்தத்துக்காக ஓங்கார அபியாசமும் சுவாத்தியாயம்ன்ற பேர்லயே சொல்லப்படும். அடிச்சா இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு தப்போ. தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா வக்ஷியமானம் ஷரீராதி. இனிமே சொல்லப்படக்கூடியது எதுவோ அது சரீரத்துல இருந்து பண்ணக்கூடியது சொல்லப்படும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜச தபசு, தாமச தபசு, சாத்விக தபசுன்னு 3ஆ சொல்ல போறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடியது தபஸ்ன்னு பேரு. இந்திரியங்க தேகத்தை வாட்டுதல். கத்திரிக்காவை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனில் போட்டோன்னே சட 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 சடன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வரும்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை கொடுக்காம வாட்டினோம் அப்படின்னா, அதுக்காக தான் ஏகாதசி விரதத்தை நான் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன், யாராவது இருங்க அப்படின்னு. ஒரு வேலையாவது மெதுவாக ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் மெதுவாக ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதுக்கள்லாம் நிர்ஜலமே பண்ணுறாங்க, நிர்ஜல உபவாசம் பண்ணுறாங்க, ஜலம் மட்டும் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, கிரிவலம் பண்ணுறாங்க, அதோடு சேர்ந்து ஃபுட்டே எடுக்காமல் கிரிவலம் பண்ணுறாங்க. சில சமயம் திதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா அவங்களுக்கு? திதி வந்து 24 மணி நேரத்துக்கு பதிலாக 36 மணி நேரம்லாம் வந்துடும். அப்போ 36 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, சில சமயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை நிக்கிரகம் பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபஸ்ன்னு பேர். இந்த தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை என்ன பண்ண வாட்டி எடுக்கும், தேகத்தை வாட்டி எடுக்கும், ஃப்ரை பண்ணுறது. தப சந்தாபேன்னு பேர். தாத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டுதல் அர்த்தம், ஃப்ரை பண்ணுறதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் ஆர்ஜவம்னு என்ன சுவாமி அப்படின்னா, ஆர்ஜவம் ரிஜுத்வம் சர்வதா. எல்லா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எல்லா காலத்திலையும் இந்த வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், மனசுல நினைக்கிறத பேசணும், எதை பேசுகிறோமோ அதை செய்யணும். இதை மாறுபடாமல் இருக்கிறதுக்கு பேர் நேர்மைன்னு பேர். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இதுக்கு தான் பேர் ரிஜுத்துவம்னு பேர். அதுதான் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த ஸ்லோகம் நிற்கட்டும், நாளைக்கு மீதி என்னமோ பார்க்கலாம். இதில் நம்ம எத்தனை குவாலிட்டிஸ் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 9 குவாலிட்டி நம்ம இதில் பார்த்துருக்கோம். மொத்தம் 26 குவாலிட்டி 3 ஸ்லோகங்களில் சொல்லுது, 9 பார்த்து முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சுவாத்தியாயோ பரமோ தபகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சுவாத்தியாயம் மாதிரி மேலான தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. வாஸ்தவத்தில் தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம். தொடர்ந்து சுவாத்தியாயம் பண்ண 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 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துடும். அதனால இந்திரிய நிகிரகம் நடக்கும், மனோ நிகிரகம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்திகரணம் பண்ணும், ஞானத்தை புத்தியை கிளியர் பண்ணும். இது எல்லாம் ஒரே விஷயத்தில் நடக்குது அப்படின்னா அது சுவாத்தியாயம். அதனால சுவாத்தியாயோ பரமோ தபகா, மேலான தபஸ் வந்து சுவாத்தியாயம். விடவே விடாதீங்க. தொடர்ந்து இந்த பாடம் முடிஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா இனி மோட்சம் அடைகிற வரைக்கும் இந்த சுவாத்தியாயத்தை கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்க. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இப்பயே மார்க் போட்டுருங்க எல்லாத்துக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபயம், எனக்கு எவ்வளோ பயம் இருக்குது, 50 போடலாமா, 40 போடலாமா, 30 போடலாமா? இல்லை எனக்கு பயமே இல்லை சாமி, 80% சாமி, எனக்கு 90% சாமி, பயம் இல்லாமல் இருக்கேன். மார்க் போட்டுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அந்த கரணத்தில் சுத்தி இருக்குது, பாலிடிக்ஸ் ஏதாவது பண்ணுறோமா, இல்லை பிளைனாக இருக்குமா, விவகாரங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கா, 30, 40, 50, 60, 70 போட்டுங்க. ஞானத்தில் நம்ம தொடர்ந்து நிற்கிறோமா, அவன் 85 பேரும் கிளாஸ்க்கு தொடர்ந்து வரோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 90 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தானம் எவ்வளோ பண்ணுறோம் அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் இந்திரிய நிகிரகம் எவ்வளோ வீக்னஸாக இருக்கும் அதுவும் அவங்கவுங்களே மார்க் போட்டுங்க. அதுக்கப்புறம் யஜ்யம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிஷ்காமியமாக பண்ணுறோம் அதுதான் கொண்டு வரணும். முக்கியமாக நிஷ்காமிய கர்மத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் 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 அப்படின்னே பண்ணுங்க. எந்த காரியம் பண்ணாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வேதாந்தங்களை சிரவணம் பண்ணுறது, சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவாத்தியாயம் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும்.
ராத்திரி வேலையில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 60 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா 2 வேளை உணவு போதும், ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணுற வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு வேளை சாப்பிடுங்க, ஒரு வேளை ஃப்ரூட் எடுத்துங்க. இது மாதிரி வச்சுக்கிறது. மெதுவாக இந்திரியங்களை இந்த மூத்திரத்தை வந்து விசர்ஜனம் பண்ணுறத 60 வயசுக்கு மேலே கம்மி பண்ண ஆரம்பிச்சோம், இல்லைன்னா அதோகதிக்கு போயிடுவோம். அதனால முக்கியமானது தபஸில் வந்து என்னது, ஃபுட்டில் கை வைக்கிறது தான் மெயினானது. அப்புறம் ஆடியோ வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக வச்சிடுறது. இது எவ்வளோன்னு பார்த்துங்க தபஸு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்னஸாக இருக்கும், ஆடிச்சவம் நேர்மையாக இருக்கும்னு பாருங்கள். மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் பண்ணுங்க. இதுக்கும் எவ்வளோ மார்க் போடுன்னு போட்டுங்க. அப்போ மார்க் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் தப்பாயிடும், ரொம்ப கம்மியாக போட்டாலும் தப்பு ஆகிடும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எவ்வளோ அப்படின்னு மதிப்பிடணும். நான் எங்கே நிற்கிறேன், எவ்வளோ அளவு தண்ணியில், எந்த அளவு தண்ணியில் நிற்கிறேன்னு பார்த்து கரெக்டாக மார்க் போடுங்க. ஒவ்வொன்றா மார்க் போட்டே வந்தால் சரியாக இருக்கும். நாராயண் நாராயண் நாராயண்.